BCA Cyber Security, AI&ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, சென்னை. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். அனிருத் சாரோடையும் ராமன் சாரோடையும் யுவன் சங்கர் ராஜா சாரோடையும் கொலை பண்ண செம்ம விருப்பம். அதை தொடர்ந்து எனக்கு திரும்பி சாய் அபியங்கரோட இன்னொரு கான்செப்ட் கிடைக்குமான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ப்ரோ உங்களோட இன்ஸ்டாரியில் ஒன்று பார்த்தேன், எந்த சாங்கை வச்சு நீங்கள் ரிமிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, செம்மையாக இருந்துச்சு. அப்போ அதை நான் ஃபுல்லாக ஹைப் பண்ணிட்டு அதோட போய் மேடை நான் அப்படியே ரோட் பண்ணிவிட்டு சாய் அபியங்கருக்கு மேடையை கொடுத்தேன். வெறும் ஸ்பெஷல் கேரக்டர், அவர்கிட்ட குரல்லேருந்தே அவர் எப்படி அந்த கேரக்டர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இட்ஸ் அ வெரி சைலண்ட், பட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேஜ் பண்ணலாம் அவர்கிட்ட சைலன்ஸோடய கில் பண்ணிடுவேன். சென்னை வரதுக்கு காரணம் நான் செம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருப்பேன். சென்னைன்னா ஒரு வைப் தான். தோசை செம்மையாச்சு, இட்லியும் செம்மையாக இருந்துச்சு. பிரியாணி ப்ரோ அங்கே ஜெர்மனி இப்படி பிரியாணியே கிடைக்காது. பீச் பார்க்க விஜய் அண்ணாட வீட்டுக்கு முன்னாலும் போயிருக்கேன். ஆனால் ரொம்ப செக்யூரிட்டியாக இருந்தது. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நீ நார்மலான 9 to 5 போயிட்டு செஞ்சிரு, செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கும் ப்ரோ. சில நேரம் நான் அழுது கூட இருக்கிறேன். இது பிடிக்காம இவங்க இப்படி சொல்கிறாங்களே, நான் போகிற பாதை சரியான பாதையாண்டு எனக்கு உள்ளுக்கு தோணும். ஐ எம் டூயிங் இட் சரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல், அந்த லைஃப் சரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல். அப்போ நார்மல் பீப்புள் கான்ட் டூ தட் லைஃப் பிகாஸ் இட்ஸ் ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல். ட்ராவலிங் கிட்டத்தட்ட ப்ரோ நான் ஏர்போர்ட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அப்படியா? ஃப்ளைட்டுக்கு தான் வாழ்க்கை. ஹாய் டிஜே ஏஜே ப்ரோ, வணக்கம். ஹாய் வணக்கம். கை கொடுங்க ஃபர்ஸ்ட். வெல்கம் டு சென்னை. தேங்க்யூ. எப்படி இருக்கு ரிசப்ஷன் எல்லாம் சென்னையில்? செம்மையாக இருக்கு ப்ரோ. செம்மையாக இருக்குல்ல? செம்மையாக இருக்கு. ஸோ எனக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு ஆடியன்ஸுக்கு நம்ம சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ஆக்சுவலாக நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குற அந்த வைரல் ரீமிக்ஸ் எல்லாமே வந்து 2-3 வந்து நம்மளே வைப் பண்ணிட்டு இருக்க மாதிரி பண்ணது வந்து நம்ம டிஜே ஏஜே பிரதர் தான். அவரே நம்மளுக்கு தெரியாது, அவருடைய சாங்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய போஸ்ட்டுக்கும் ரீலுக்கும் நம்ம வைப் பண்ணியிருப்போம். இப்போ அவரை தேடி கண்டுபிடிச்சி எங்கே திரும்ப வந்துருக்கு, ஜெர்மனிலேருந்து வந்திருக்காரு. நிறைய டூர் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லுங்க பிரதர், எப்படி அதெல்லாம் கிரியேட் பண்றீங்க? எப்பயாவது ஒரு மாதிரி வைபா இருக்கும்போது சிங்க் பண்ணி விட்டுருவீங்களா? Nothing beats a jet. சிங் பண்ணுறது தான் எங்களுக்கு என்ன பிடிக்கும், டிஜே சேர் தான் பிடிக்கும். ஆக்களை ஹைப் பண்ணுறது, வைப் பண்ணுறது. ஸோ அதை வச்சே மெயின்டைன் பண்ணிக்கொண்டு இருக்கோம். சிறப்பு. டெல் அபவுட் யுவர் செல்ஃப் பிரதர். ஏன்னா இப்போ டிஜேவாக இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏதாவது 9 to 5 ஜாபா? எஸ், 9 to 5 ஜாப் தான். நான் ஸ்கூலை முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி தொடங்கிட்டு அதை முடிச்சுட்டு அப்போ நான் யோசிச்சேன், ஓகே எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. ஸோ டிஜே தான் எனக்கு பிடிச்சிருந்தேன். அது நான் பார்ட் டைமாக முதலேருந்து செஞ்சு கொடுத்தேன். நான் எங்கள் அப்பா முந்தி ஒரு சிங்கர், லோக்கல் சிங்கர். ஸோ ப்ரைவேட் பார்ட்டிஸ், வெட்டிங்ஸுக்கு எல்லாம் எங்கள் அப்பா பாட்டு பாடுவார், பாக்ஸை பூட்டிக்கொண்டு போய். ஸோ அதை தொடர்ந்து ஒரு ஃபெஸ்டிவலில் டிஜே பார்த்தேன் நான். அதோடு நான் இந்த மண்டைக்கிலே ஓகே இதுதான் எனக்கு வேணும், இதே மாதிரி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபுல் டைம் டிஜே ஆகிட்டேன். ஓகே, எங்கே போய் கற்றுக்கிட்டீங்க? யார் சொல்லி கொடுத்தா? அந்த இனிஷியல் பீரியட் ஏதாச்சும் போனீங்களா? ப்ரோ நான் டிஜே நானே தான் கற்றுக்கொண்டான். ஸோ நானே ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் லேட்டாக நான் மற்ற டிஜேஸை பார்த்து அவங்களோட ஸ்டைலை பழகி எனக்கு ஒரு ஓன் ஸ்டைலை நான் கேர் பண்ணினான். ஓகே, எவ்வளோ இயர்ஸாக டிஜேல இருக்கீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் கொலாபரேட் பண்ணுற ஆட்கள் எல்லாமே பெரிய ஆட்கள், இண்டஸ்ட்ரியில் பெரிய பேர் சொல்கிற மாதிரி இருக்காங்க. வேடனா இருக்கட்டும், சாய் அபியங்கர், பிரதீப் குமார் சிங்கர். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்லாம் இருக்காங்க. வாகி சென்ட் இருக்காப்புல, உங்களுக்கு நண்பர் வேறு. ஆமாம், அண்ணா. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ எப்படி இந்த கிராஃப் இங்கே டிஜே ஏஜே வந்து அவங்க அந்த ரூட் போனது எப்படி? நான் 2 years பேக் தான் ஸ்டார்ட் பண்ணினது. 2 years பேக் ஜஸ்ட் ரீசென்ட்லி தான். ஹைப் ஆனது சோஷியல் மீடியாவில். கணப்பேர் என்னை ரீபோஸ்ட் பண்ணி நான் டிஜே மட்டுமில்லை ஒரு என்டர்டெய்னர் ஹோஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி தொடங்கி கான்சர்ட்டில் பாஞ்சு ஆக்களை ஹைப் பண்ணி. ஸோ அப்போ வயசான சொல்லியிருக்கிறார், தம்பி நீங்கள் செம்மையாக செய்கிறீங்க, ஆக்களை டிஜே பாட்டு போடுற மட்டுமில்லை, நீங்கள் அவர்களை ஹைப் பண்ணுறீங்க, நாங்கள் செய்கிற வேலை நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க சொல்கிறேன். அதோட ஆக்கள் என்ன விரும்பி அப்போ நான் கனெக்ட் பண்ணி சிங் பண்ணி எல்லாரும் இப்போ சோறு செஞ்சு கொண்டிருக்கேன். ஓகே, நீங்கள் பண்ண முதல் மேடை பெரிய மேடையாக இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன், அது ஞாபகம் இருக்கா? அது யார் கூட ஃபர்ஸ்ட்? நல்ல ஞாபகம் இருக்கு, சாய் அபியங்கர். ஃபர்ஸ்ட் இது? ஃபர்ஸ்ட். அது ஒரு நர்வஸ் இருக்கும்ல? செம்மையா இருந்துச்சு, பெரிய ஒரு விஷயம் அது. அதை பற்றி சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எப்படி அது நடந்துச்சு? சாய் அபியங்கர் கான்சர்ட் ஸ்விஸ்ல நடந்துச்சு. ஸோ அங்கே ஒரு 1000 people வந்திருப்பாங்க. செம்ம க்ரௌட், ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான். அதை எப்படி ஹைப் பண்ணுறது நான் யோசிச்சு கொண்டே இருந்தேன் நான். ஸோ சாய் அபியங்கர் அங்கே வந்து இறங்கினோடனே கண்டுட்டேன் நான்.
கண்டுட்டு ஸ்மால் டாக் பிடிச்சி அவர் என்ன கேட்டவர், ப்ரோ உங்களோட இன்ஸ்டா ரீல் ஒன்று பார்த்தேன், எந்த சாங்கை வச்சு நீங்கள் ரிமிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, செம்மையாக இருந்துச்சு. அப்போ அதை என்ன ஃபுல்லாக ஹைப் பண்ணிட்டு அதோட போய் மேடே நான் அப்படியே ராக் பண்ணிவிட்டு சயா பேங்கருக்கு மேடே கொடுத்தது. ஓகே, ஸோ அவங்கள விட நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படி? அப்படின்னு இல்லை, ஆனால் ஹைப் பண்ணிடலாம், செம்ம ஹைப் பண்ணிடலாம், செம்ம இருந்துச்சு. அண்ட் அடுத்தடுத்து நிறைய பேரோட கொலாபரேட் பண்ணுறீங்க. அப்கமிங்கில் யார் கூட இந்த கான்சர்ட்டில் எல்லாம் சேர்ந்து பண்ணுறீங்க? அப்கமிங் கான்சர்ட் எங்களுக்கு அக்டோபர் மாதம் இருக்குது, யூரோப் டூர் பிரதீப் குமாரோட. நான் ஏற்கனவே பிரதீப் குமாரோட ஒரு கான்சர்ட் லண்டனில் போய் செஞ்சுருக்கேன், வெம்ப்ளே அரேனாவில். அதே யூரோப்லேயே பெரிய ஸ்டேடியம் மாதிரி. ஸோ அங்கே செஞ்சுருக்கேன். இப்போ யூரோப் டூர், ஸ்விஸ், ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனியும் செய்ய போகிறோம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அங்கேயே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. சென்னை வர்றதுக்கான காரணம் என்ன? சென்னை வர்றதுக்கு காரணம் நான் செம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருப்பேன், சென்னைண்டா ஒரு வைப் தான். அப்போ நான் டிசைட் பண்ண ஒரு சின்ன இந்தியா டூர் மாதிரி செய்யலாம். அப்போ சென்னைக்கு வந்து இப்போ 4 பார்ட்டிஸ் செஞ்சு முடிச்சுட்டு, கோயம்புத்தூர் ஒரு பார்ட்டி செஞ்சு முடிச்சுட்டு அப்போ நான் கிளம்பிடுவேன். கிளம்பிடுவீங்க? ஓ, அப்போ இங்கே வந்ததுமே ஒர்க் உங்களுக்கு? ஒர்க்கு தான். எஸ். அப்போ நான் கூட ஒன்று கேள்விப்பட்டோம், ஒரு நடிகர்களுக்குலாம் வந்து அவங்களுடைய பிறந்தநாளுக்கு நீங்கள் ஒரு ப்ரைவேட் பார்ட் பண்ணீங்க அப்படின்னு, அந்த வைரல் வீடியோலாம் நாங்கள் பார்த்தோம். ஓ, பார்த்தேங்க. ஆமாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு கிடைச்சிது அந்த வாய்ப்பு? அது அந்த வாய்ப்பு அர்ஜுன் அண்ணா ஒரு டிஜே இங்கே இருக்கார், அவர் மூலமாக கிடைச்சது. செம்ம பார்ட்டி, செம்ம என்ஜாய் பண்ணேன் நான். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செலிப்ரிட்டிக்கு ப்ரைவேட் பார்ட்டி செய்கிறது. ஸோ அவரும் வந்து என்னட்ட வந்து தம்பி செம்மையாக இருந்துச்சு பார்ட்டியை, நீங்கள் தான் கேரி பண்ணினீங்க, நல்லா என்ஜாய் பண்ணாமட்டு திருப்பி அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பார்த்தோம், அந்த பேர் ரிப்பீட் பண்ணல, லைக் அருண் விஜய் அவர்கள் வந்து ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுக்குறாரு. டிஜே அவருக்கு வந்துட்டு ஆண்மகன் ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறதுலாம் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அதுவும் கொடுக்குறாரு, எங்கே இருக்க தம்பி, ஜெர்மனியை நான் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று சொல்லும் போது தட் இஸ் வாட்ல அந்த ரிசப்ஷன் அது மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும்போது என்கரேஜ்மெண்ட் பண்ணும் போதுலாம் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு. ஓ, அது உண்மைதான். எப்படி சொல்லணும், இப்படியான மூமெண்ட்ஸ் தான் எனக்கு இன்னும் ஹைப் ஆகும். நானே இதுக்கு மேலே செய்யணும் எனக்கு ஒரு பவர் வந்துடும். டிஜே வந்து க்ரியேட்டிவான ஒரு ஒர்க் தான். லைக் ரொம்ப நம்ம எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். என்னன்னா லாஸ்ட் பண்ணதை நம்ம இந்த வாட்டி பண்ணக்கூடாது, ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் எப்படி அது பண்ணதே திருப்பி பண்ணுவீங்களா, இல்லை சம்திங் வாட்? நான் பார்க்குறது இப்போ க்ரௌட் இருக்குதுல்ல, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அதை பார்த்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேக்கில் செஞ்சது, ஒரு ஈவெண்ட்டில் செஞ்சது அடுத்த ஈவெண்ட்டில் செய்ய மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக காட்டும். இல்லாட்டியே சொல்லுவாங்கல்ல, டிஜே ஒவ்வொரு நாளும் அதை தான் போட்டு கொண்டு இருப்பான்ட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொண்டே போவாங்க. அதுக்கு எந்த மாதிரி டீம் வச்சுருக்கீங்களா உங்களுக்கு, ஏதாவது ஒர்க் பண்ணுறது? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் என் மேனேஜர், அவரோட பேர் மிதுனா. அவள் தான் யூரோப்பில் ஃபுல்லாக எனக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேலே 2-3 ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க, அருண் அண்ணா, ஜெரிசன் அண்ணா, அவங்களும் செம்ம சப்போர்ட்டிவ். இங்கே இந்தியாவுக்கு வந்து 2-3 கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து தந்ததே அருண் அண்ணா தான். உங்களுக்கு சேமே தெரியும், ஆனந்த் ரெக்கார்ட்ஸ்ண்டு அவர் தான் எம்சி சாய் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆக்களை சப்போர்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் செய்கிறது. ஸோ அந்த அண்ணா தான் எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு. ப்ரைவேட் ஜெட்லாம் வாங்கிட்டீன்னு கேள்விப்பட்டேன். நானா? ஆமாம், ஏதோ வர காசில் வந்துட்டு இங்கே அங்கே போகிறதுக்கு எதுக்கு, நம்மளே தனியாக அவங்க இறங்கிடலாம். ஐயோ, ப்ரைவேட் ஜெட்டா? வேண்டணும்னு ஆசை தான், ஒரு நாள் வேண்டலாம், வாங்கிக்கலாம், வேண்டிட்டு. ஏன்னா இது மாதிரி கொலாபரேஷன் பண்ணும்போது தான் நல்ல டப்பு வருமேயா. டப்பு வரும், வெளியிருந்து பார்க்கும்போது டிஜேடா செம்மடா அப்படின்னு. ஓ, செம்ம நல்லா உழைக்கலாம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரியும் கொடுக்கணும். நம்ம கூட காசு நல்லதில்லை ப்ரோ. கூட காசு நல்லதில்லை எப்படி, அது மீன் பண்ணுங்க, என்ன சொல்ல வரீங்க? அது சில பேர் மாறிடுவாங்க, கூட காசு வந்துருந்தா சில பேர் மாறிடுவாங்க. ஸோ எனக்கு அவ்வளோதான் காசு வச்சிருக்கிறது பிடிக்கும், நான் அம்மாட்ட போய் கொடுத்துருவேன் காசு, அம்மாட்ட கொடுத்துருவேன். ரைட், ஓகே. உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். லைக் உங்களுக்கு சிப்ளிங் இருக்காங்களா, அம்மா அப்பா அந்த மாதிரி, அந்த ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். அம்மா அப்பா இருக்காங்க, ஒரு தம்பியும் இருக்கார். அம்மா அப்பா முந்தி ஸ்ரீலங்காலேருந்து போகிற இங்கே வந்தது ஜெர்மனுக்கு. ஸோ நானும் ஜெர்மனில் தான் பிறந்தேன். அங்கேருந்து பிறந்து வளர்ந்து தமிழ் ஸ்கூல் போய் அதெல்லாம் தான் இவ்வளோ தமிழ் கதைக்கிறேன். தம்பிக்கு இப்போ 19 வயசு, இஸ் கோயிங் டு ஸ்கூல். ஓகே. இப்போ உங்களை பார்த்து அண்ணன் பண்ணுறாரு, அண்ணன் மாதிரி நம்மளும் ஒரு டிஜே ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாரா? இல்லை, ஐயோ, எந்த தம்பி ரொம்ப சைலண்ட், ஒன்றுமே செய்ய மாட்டான். நான் டிஜேக்கு வாடான்னு கூப்பிட்டாலும் அவன் இல்லை ப்ரோ நான் வரையிலேண்டு அப்படியே விட்டு நின்றான். அவனுக்கு என்ன கொஞ்சம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் ஆசையில் இருக்குது. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி? செம்மையா. ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் கூட லைக் உங்களுக்கு இந்த பாட்டு மேலே இருக்க ஆர்வத்தினால தான் டிஜே வந்தீங்களா? பாட்டு அப்போ உங்களுக்கு அந்த பாடுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் வந்திருக்கும்ல, லைக் நீங்கள் பண்ணுறதை பார்த்து? இருக்குது, முந்தி நானும் பாடினான், செம்ம பாட்டு பாடியிருப்பேன். ஆனால் ஒரு வழியில் நாங்கள் கான்சன்ட்ரேஷனை கொடுக்குறோம், எங்கே கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறோமோ அங்கே தான் போகலாம். இப்போ 2 பாதையால் போனால் எங்களோட கான்சன்ட்ரேஷனும் எங்களோட ப்ரொஃபஷன் எல்லாம் பிரிஞ்சிடும் 2 சைடில். ஸோ நான் டிஜேக்கு தான் கான்சன்ட்ரேஷன் கூட கொடுத்தது. ஓகே, எங்களுக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா? என்ன பாட்டு? ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாச்சும், ஏன்னா நீங்கள் பாடுவேன்னு சொல்கிறீங்க, சும்மா விட முடியாதுல்ல.
உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? எனக்கு பிடிச்ச பாட்டா? எனக்கு நிறைய வருமே அது. உங்களுக்கு ஏதாவது கன்வீனியன்ட்டா கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும்ல மனசுக்குள்ளே, உங்களுக்கு ஃபேவரட்டா? எனக்கு ஃபேவரட் பாட்டு என்னோட நீ இருந்தால் அது செம்ம கஷ்டமாக இருக்கும் பாட ப்ரோ. அப்படியா? ஓ ஈஸியாக இருக்குது பாடுங்க ப்ரோ. இல்லாட்டி இதை பாடிடுறேன். ஓகே. உண்மை காதல் யாரென்றால் உன்னை என்னை சொல்வேனே, நீயும் நானும் பொய் என்றால் காதலை தேடி கொள்வேனே, கூந்தல் மீசை ஒன்றாக ஊசி நூலில் தைப்பேனே, தேங்காய்க்குள்ளே நீ போல உன்னை நெஞ்சு. அவ்வளோதான். எப்படி ப்ரோ அது பாட்டு கேட்கறதுனாலே உங்களுக்குள்ள வைப் பண்ணிட்டே இருப்பீங்க? நான் இந்த சாங்கை செம்மையாக ரெமிக்ஸ் பண்ணுவேன். எவ்ரி ஃபங்க்ஷனில் ரெமிக்ஸ் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச பாட்டே தான். சித்ஸ்ரீராம் ஆரோமன் சாரும் சேர்ந்து செஞ்ச சாங். இட்ஸ் மை லைஃப் டைம் சாங்னு சொல்லலாம். ஓகே. ட்ரீம் கொலாபரேஷன் கண்டிப்பாக இருக்கும்ல, இவங்களுடைய கான்செப்ட்டில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு, அது மாதிரி எதாவது இருக்காங்களா? இருக்குது ப்ரோ. எனக்கு அனிருத் சாரோடையும் ஆரோமன் சாரோடையும் யுவன் சங்கர் ராஜா சாரோடையும் கொலை பண்ண செம்ம விருப்பம். அதை தொடர்ந்து எனக்கு திரும்பி சாய் அபியங்கரோட இன்னொரு கான்செப்ட் கிடைக்குமான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா அவ்வளோ வாய்ப்பாக இருந்தது. அண்ட் ஐ லைக் ஹிஸ் மியூசிக், ஐ லவ் ஹிஸ் மியூசிக். ஓகே. ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேஜில் போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த கண்ட்ரோலில் மொத்தமாக எடுத்துப்பீங்க. முடிஞ்சக்கப்புறமும் உங்ககிட்ட பேசணும், நம்பர் வாங்குறது, பேசுகிறது, அது மாதிரிலாம் இருக்கா? இருக்குது ப்ரோ. கனவு சின்ன பசங்க கூட வந்து கேட்பாங்க, ஏஜே நான் உங்களை டிக்டாக்ல பார்த்துருக்குறேன், நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்களாண்டு. அப்போ நான் சொன்னேன் ஓம்ண்டு. அப்போ என்னோடய உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கலாமாண்டு. ஓகே, ஃபோட்டோ எடுக்கலாம் கண்டிப்பாக. கன பேர் வந்து என்னோட பேசுவாங்க, பழகுவாங்க. ஓகே. ஹவுஸ் லைஃப் ஆஃப்டர் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணும்போது லைஃபே கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக ஆகும். லைக் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் இருப்பீங்க, அதான் பேஷன் நீங்கள் ப்ரொஃபஷனாக மாற்றி நீங்கள் ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குல்ல. இப்போ கரண்ட் ஏஜோட லைஃப் எப்படி இருக்குது? ஏஜோட லைஃப் இஸ் ஹாப்பி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ப்ரோ எந்த ட்ரீமை நீ வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஸோ நான் சொல்லுவேன், ப்ரோ எந்த ட்ரீமுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் ஐ எம் டூயிங் இட். சரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல் என் லைஃப், சரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல். அப்போ நார்மல் பீப்புள் கான்ட் டூ தட் லைஃப் பிகாஸ் இட்ஸ் ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல். ட்ராவலிங் கிட்டத்தட்ட ப்ரோ நான் ஏர்போர்ட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஃப்ளைட்டுக்கு தான் வாழ்க்கை. அங்கே இங்கே ஃப்ளை பண்ணி லண்டன் போய் நோர்வே போய். ஸோ அதுவும் எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது டயர்டாக இருக்கும் தானே. பட் ஸ்டில் இட்ஸ் பர்த் இட். உங்களுக்கு அது கரெக்டாக இருக்குமா? ஏன்னா பாடி அடாப்ட் ஆகுது உங்களுக்கு கஷ்டம் இல்லை? அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் இட் ஷுட் பி ஃபைன். பட் எங்களுக்கு பிடிச்ச வேலையை தானே, அதெல்லாம் செஞ்சு ஆகணும். என்னைக்கு ஃபேமிலியோட உட்காந்துலாம் நீங்கள் கடைசியாக சாப்பிட்ருக்கீங்க? லைக் ஒரு மாதிரி எல்லாருமே 4 பேரும் உட்காந்து சாப்பிட்றது அதெல்லாம் நடந்திருக்கும் லேட்டாக, ரொம்ப வருஷம் முன்னாடியா இல்லை ஏதாவது? இல்லை, கனநாள் ஆச்சு, ஒரு 3-4 months இருக்கும். அது உங்களுக்கு தோண்டிகிட்டே இருக்குமா? அப்பா அம்மா கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட முடியல, அது ஒரு ஓடிட்டே இருக்குமே அப்படின்னு? உண்மையில சொல்லணுமெண்டா தோணிட்டு இருக்கும். சில நேரம் நான் இப்போ 1 week 2 weeksக்கு அங்கே இங்கே போயிடுவேன். ஸோ அப்போ அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறோம்ட்டு, அம்மாவோட சாப்பாடு மிஸ் பண்ணுவேன் செம்மையாக. அண்ட் இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, உங்களோட லாங் டேர்ம் கோல் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இப்போ டிஜே ஏஜேன்னு எல்லாருமே டிக்டாக்ல பார்க்குறதா இருக்கட்டும், இங்கே இன்ஸ்டாவில் பார்க்குறதா இருக்கட்டும், மாதிரி நிறைய இருக்குது. வாட் நெக்ஸ்ட் இன் டிஜே ஏஜஸ் லைஃப்? ஒரு டிஜேயாக எவ்வளோத்துக்கு முன் வரணுமோ அவ்வளோத்துக்கு நான் முன் வர ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன். அதை தொடர்ந்து எனக்கு ஒரு சின்ன ஆக்டர் ஆகணும்னு ஆசை. ஆக்டர்? ஐ லவ் சினிமா. ஸோ அதை பார்த்து வளர்ந்து எனக்கு அதில் ஒரு இந்திய சினிமாக்குள்ளே எப்படியாவது நுழைஞ்சிடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நடிப்பீங்க? கொஞ்சம் நடிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க செம்மையாக நடிப்பேன்ண்டு. கொஞ்சம் நடிப்பேன். ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஆரம்பத்துலேருந்து இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னீங்க 2 yearsல இவ்வளோ தூரம் வந்துட்டோன்னு. பட் இனிஷியலாக நம்ம இது ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கும்போது சுற்றி இருக்கவங்களாம் எதுக்கு இது பண்ணுற, பேரண்ட்ஸுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாமே, சப்போர்ட் பண்ணலாமேன்ற மாதிரி இருக்கும்ல. லைக் அந்த ரிஸ்க்கை எப்படி எடுத்தீங்க? யார் மோட்டிவேட் பண்ண அவங்கள? தொடக்கத்தில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 1 year it was like நான் தான் கூட கொடுத்தேன் நான் என் லைஃபுக்கு. அதான்டா என் டிஜே கேரியருக்கு நான் தான் கூட கொடுக்குறது. அவ்வளோத்துக்கு கிடைக்கல பேக். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நீ நார்மலான 9 to 5 ஒர்க் போயிடு செஞ்சிரு, செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கும் ப்ரோ. சில நேரம் நான் அழுது கூட இருக்கிறேன். இது பிடிக்காம இவங்க இப்படி சொல்கிறாங்களே, நான் போகிற பாதை சரியான பாதையாண்டு எனக்கு உள்ளுக்க தோணும். அப்போ ஒரு நாள் எங்கள் அப்பா வந்தவர் சொன்னவர், வாழ்த்துக்கள் தம்பி. என் வாய்ஸ் நானோட ஒரு நோர்வேலையும் இங்கே நெதர்லாண்ட்ஸ்லேயும் ஒரு கான்சர்ட் பண்ணாங்க. வந்து வாழ்த்துக்கள் தம்பி, சாதிச்சிட்டேன். அப்படி ஒரு வார்த்தை தான் நம்மளை இன்னும் உயர்த்தி விடும், மோட்டிவேட் பண்ணும். அதோட நான் மண்டேக்குள்ளே நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், ஓகே செஞ்சே ஆகணும். அப்படி ஆரம்பிச்சது தான் இப்போ சூப்பராக போயிட்டுருக்கு. சென்னை வந்தீங்களே, என்னென்ன சாப்பிட்டீங்க, என்னென்ன பண்ணீங்க, எங்கே சுற்றி பார்த்தீங்க? சாப்பிட்டது
எல்லாம் சாப்பிட்டாச்சு ப்ரோ. தோசை செம்மையாக இருந்துச்சு. தோசை செம்மையாக இருந்துச்சு. இட்லியும் செம்மையாக இருந்துச்சு. பிரியாணி ப்ரோ, பா அங்கே ஜெர்மனியில் இப்படி பிரியாணியே கிடைக்காது. சுற்றி பார்த்தது மெரினா பீச் சுற்றி பார்த்துருக்கோம். பாலவாக்கம் தான் எங்களோட ஏரியா. ஓகே. ஈஸியாக அவங்க போய் பார்க்குறீங்க. பீச் பார்க்க நடந்து விஜய் அண்ணாட வீட்டுக்கு முன்னாலும் போயிருக்கேன். ஆனால் ரொம்ப செக்யூரிட்டியாக இருந்தது. ஆமாம், சிஎம் ஆகிட்டார். சிஎம் ஆகிட்டார். ஸோ அந்த இடங்களை சுற்றி பார்த்தோம். கோயம்புத்தூர் சுற்றி பார்த்தேன். மிச்சம் எல்லாம் இனிமேல் தான் சுற்றி பார்க்கணும். சூப்பர் பிரதர். ஸோ இப்போ வேடன் அவர்கள் கூட அதுக்கப்புறம் நிறைய பேர் கூட பண்ணீங்க. அவரை பற்றிலாம் சொல்லுங்கள். லைக் ஒர்க்கிங் வித் அவர் டென்ஷன் ஆவாரா இல்லை கூலாக ஹேண்டில் பண்ணுவாரா? வேடனாவா? வேடனா ஸ்பெஷல் கேரக்டர். அவர்கிட்ட குரல்லேருந்தே அவர் எப்படி கேரக்டர்னு கண்டுபிடிச்சிடலாம். இஸ் லைக் வெரி சைலண்ட். பட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேஜ் பண்ணோன்னா அவர்கிட்ட சைலன்ஸோடய கில் பண்ணிடுவார். ஸ்டேஜ் மேலே ஏன்னா வேற மாதிரி இருக்காரு. செம்மையாக இருப்பார் ப்ரோ. அவர்கிட்ட அவுரா இருக்குது. அந்த அவுரா அடிக்கலாம். ஓகே. அண்ட் இப்போ சாய் அபியங்கர் அவரை பற்றி சொல்லுங்கள். லைக் அவர் ஸ்டேஜில் வந்து எப்படி இருப்பார்? ஏன்னா அவர் நார்மலாக பார்க்கும்போதே அம்பி மோட்லாம் இருக்காரு. உண்மைதான், ஹாப்பி மூட் தான், ஃபுல்லாக ஹாப்பி மூட். பார்க்கலே ஆக்கள் ஹாய் பண்ணி அவருக்கு ஸ்பெஷல் என்னென்னா அவர்கிட்ட குரல் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் அந்த டான்ஸ் மூவ்ஸை செய்வார். அவர் டான்ஸ் மூவ்ஸ் செய்ய அந்த கேர்ள்ஸும் அப்படியே அந்த டான்ஸ் மூவ்ஸை பார்த்து ஆடிடுவாங்க. ஸோ அதான் அவருக்கு ஸ்பெஷல். ஹீஸ் லைக் அ சூப்பர் டான்ஸர், சூப்பர் சிங்கர். சிறப்பு. இப்போ சென்னை விட்டு போகிறீங்க, ஒர்க் முடிஞ்சோடனே மறுபடியும் சென்னை எப்போ வரீங்க? அதான் பிளான் இருக்கா? ஸ்கெடியூல் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நான் நாளைக்கே கிளம்புறேன் திருப்பி ஜெர்மனி. அங்கே போய் 2-3 ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணணும். திருப்பி வருவேன். ஐ திங்க் திஸ் இயர் லாஸ்ட். நடிக்க கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னது? நடிக்க ஆக்ட் பண்ண. ஹோப்ஃபுல்லி ஐ ஹோப் ஆப்பர்ச்சுனிட்டி தந்தால் போகலாம். ஓகே. உங்கள் நண்பர் கூட யூத்தில் நடித்தாரு சின்ன தமிழா? பார்த்தீங்களா? செம்மையாக இருந்துச்சு. நான் சின்ன தமிழோட லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணாங்க. ஜெர்மனியில் ஒரு காமெடி ஷோ ஒன்று செய்வோமான்னு கேட்டேன். ஹி வாஸ் லைக் வெரி பிஸி இந்த ஷூட்டிங் அது இதுண்டு. பட் செம்ம படம், யூத் படம். அவர்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அடிக்கவே இல்லாது. தமிழ் ஆடியன்ஸ் லவ் ஆஃப் நம்மளோட தமிழாக்களை பற்றி சொல்லையா வேணும். தமிழ் தான் என்ன ஜென்ரல் அதுதான் கூடுதல் நான் ப்ளே பண்ணுறது. ஏன்னா தமிழோட வளர்ந்து தமிழ் ப்ளே பண்ணணும்னு ஆசை. அதுக்கேற்ற மாதிரியும் நான் தமிழ் பாட்டு போட்டால் நம்மளோட தமிழ் படியங்களோ பசங்களோ அதுக்கேற்ற மாதிரி குத்து போடுவாங்க. பிரதர், நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் டிஜே, நமக்கு தெரியும். நீங்கள் பயங்கரமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் அவங்க எல்லாரும் சொல்கிறது, நீங்கள் கூட சொன்னது எல்லாமே நம்ம சென்னைக்கு வரும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஆடியன்ஸோட லவ் ரிசப்ஷன்லாம் ஒரு மீட்டர் அதிகமாகவே இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன் அப்படி சென்னை அப்படி ஸ்பெஷலாக பார்க்குறீங்க? ஒய்? சென்னைக்கு வந்து இறங்கினோடனே எனக்கு அந்த வைப் வந்துடுச்சு. அதாண்டா இங்கே இருக்கிற ஆக்கள், இந்த பீப்புள், அவங்களோட பாசம் இருக்குதெல்லாம் செம்ம பாசம். யாரோட கழிச்சாலும் அவங்க ரொம்ப பாசம் காட்டுவாங்க. நம்ம வீட்டு பையன் மாதிரி பார்ப்பாங்க. நம்ம வீட்டு பையன் மாதிரி பார்ப்பாங்க. நான் என் அண்ணா அர்ஜுனா வீட்டோருக்கு போனான். அங்கே போய் அவன் பேரண்ட்ஸோட கதை கேட்கல. அப்போ எனக்கு சொன்னான், கொஞ்சம் எனக்கு வயிறு பிரச்சனையாக இருக்குதுமா. உடனே போய் கிச்சனுக்கு போய் மோர் எடுத்து கொடுத்து செஞ்சு தந்தா தம்பி சரியாயிரும், இதில் தம்பி சரியாயிரும். அப்போ எனக்கு தோணுச்சு, இப்படி உலகத்தில் கன பேர் நல்ல பாசமாக தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ரொம்ப பாசம் காட்டுவாங்க, ரொம்ப அன்பை காட்டுவாங்க. அதால தான் சென்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. ஸோ அது வைத்து சடனாக ஒரு பிரச்சனை போது நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒர்க் பண்ண, நம்ம பையன் அந்த உதவி செய்யணும்ன்ற ஒரு இது இருக்குது. அதால தான் பிடிச்சிருக்கு எனக்கு. லைக் இப்போ அங்கே இருக்கும்போது உங்களுக்கு தனியாக ஆடாக ஃபீல் ஆச்சா? இல்லை நம்மளோட ஃபேமிலி கூட இருக்க மாதிரி தான்? இப்போ நீங்கள் சொன்னீங்க அர்ஜுன் அவங்களோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்களா? இப்போ அர்ஜுனா பர்த்டே பார்ட்டியில் என்ன கூட அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் பார்த்து ட்ரீட் பண்ணினது. அதால் எனக்கு உண்மையாக சொல்லணும்னா ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது எல்லாம் பார்த்து. சென்னையில் ஒரு ஃபேமிலி, சென்னை ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி. ஒரே ஒரு வேண்டுகோள், ரெக்வஸ்ட், நிறைய ரீமிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஆமாம், 2 தான் நாங்கள் பார்த்தோன்னு நினைக்கிறேன். 2 சாங் பயங்கரமாக போச்சு. இன்னும் நிறைய ரீமிக்ஸ் பண்ணினா நாங்கள் வைப் பண்ணிகிட்ருப்போம், பண்ணலாம், நிறையா ஃபன் பண்ணிகிட்ருப்போம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேரத்துக்கு அடுத்தது ஃப்ளைட் டிக்கெட்டு நீங்கள் அதை லாக் பண்ணி உட்கார வச்சு இது பண்ணோம். சாப்பிட்டீங்களா பிரதர்? சாப்பிட்டாச்சு ப்ரோ. சிறப்பு. தேங்க்யூ ஸோ மச். வேல்யூபிள் டைம். ரொம்ப நன்றி. நன்றி. BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, சென்னை. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.